அவ்வளோதான். பெருமாளை பார்த்துட்டு சிவனை பார்க்க கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக வந்து லெஃப்டில் வரணும். இது வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஆரம்பம் நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே தொடையில் லைட்டாக கிராம்ப் வந்துடுச்சு. பசங்க போயிட்டுருக்காங்க முன்னாடி. முடியலை. ஸோ ஒண்டர்லாவில் சர்க்கஸ் விளாட்றான் போல் இருக்குது. பாருங்கள், சும்மா ஹரிச்சந்திர காட்டில் வேறு லெவலில் ஏறினவ ஓரமாக வந்து கொம்ப வச்சு நின்ட்டா. 2 தொடையும் சரியான கேம்ப்பு, நடக்கவே முடியல. இங்கே வந்து எங்கே காலை வச்சாலும் வழுக்குது. வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. சரிங்களா? கால் ரொம்ப பயங்கரமாக ஏற்றுச்சு. வேற லெவல் வியூ வேணும். பாத்தியா வேறல மகேஷ் திரும்பி பாருங்க. ஃபைனலி ரீச் வந்துட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்ன்றது ஒரு கட்டத்தில் யோசிச்சேன் ஏறலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், 2 கேம் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஏறலாமா வேணாமான்னு யோசித்தேன். என்னை விட்டு எல்லோரும் ஏறிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானே ஏறிட்டேன். அவ்வளோதான், வந்துட்டோம். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ட்ராவல். கோயம்புத்தூர் 2வது பெரிய மலை. 5 நேரம் காரணம் மழை சுற்றுற தெரியுது. 5 மணி நேரங்க. ஆனால் 6 மணி நேரம் சொன்னாங்க, 5 மணி நேரம். பரவாயில்ல, ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது போல். ஆமாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருப்போம். அப்படி கைலாய லிங்கத்தை வந்து பார்த்துட்டோம். நம்ம இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே லிங்கம் இருக்குன்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. இது கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சரி. இந்த லிங்கத்துக்கு பேர் எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் போன ட்ரெக்கிங்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது இந்த மலை. சரியான வெள்ளிங்கிரியும் அது அகத்திருமலம் மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், வெள்ளிங்கிரியில் வந்து ரொம்ப அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் போகிற அந்த ஃபீல்லாம் இருக்காது. சும்மா அப்படியே ஃபுல்லாக படிக்கட்டு ஏறி அப்படியே போகிற போல இருக்கும். ஃபாரஸ்ட்டில் வந்து இதில் போகிற மாதிரி இருக்குது அகத்திருமலை. இந்த ஓப்பன் ஸ்பேஸும் அகத்திருமலை. கீழே வந்துட்டு பெருமாளை பார்த்துட்டு பெருமாளை வந்து மேலே வந்துட்டு சரி அவரை பார்த்தால அருமையாக இருந்துச்சு. அப்படியே திரும்பி போகுமான்னு பார்த்தா சரி 1 மணி நேரம் தான் சொன்னாங்க. இவரை பார்க்கறதுக்கு இல்லை, ஆனால் பார்த்துட்டு எல்லாம் விழுந்து போகிறாங்க. ஆனால் 1 மணி நேரம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. நிறைய பேர் என் கண்ணதிலே வந்து பார்த்தா ஸ்லிப் ஆகிருந்ததை பார்த்தோம். நிறைய பேர் ஆனால் பெருசாக ஒன்றும் அடி ஒன்றும் படல. எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் விபத்து இல்லாமல் எங்கள் பசங்க எல்லாரையும் பத்திரமா கீழே கொண்டு போயிட்டோம்னா ஃபிங்கர் கிராஸ்ட், அது மட்டும் போதும். இந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான், எங்கள் எல்லாரையுமே விட்டு என்ன பண்ணிட்டா முதல்ல ஏறிட்டான். சிவன் அழைச்சிட்டாரு. சிவனே அப்படி சொல்லக்கூடாது, அது தானாக வந்துருச்சு காலு.
இவனை நம்பி ஒரு ஜீவன் ஒன்று கூடவே வந்துச்சு, அந்த ஜீவனை கழட்டி விட்டு வந்துட்டான். அந்த ஜீவனை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். கடைசியில் வந்து என்னுடைய ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் தான் கூப்பிட்டு வந்தான். இவருக்கு ஜீவன் இருக்கானே தெரியல. அப்படி தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்து அது இந்த மலை கடைசியாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, எப்போயும் குருசாமி வயசாகிடுச்சுல, கம்பெனி கடைசியாக தான் வரணும். இந்த மலை ஏறும்போது 2 தொடையும் அப்படியே பயங்கரமாக அப்படியே இழுத்துருச்சு, பயங்கர கிராம்ப் ஆகிடுச்சு. இதே போல் தான் எனக்கு வெள்ளிங்கிரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு 5வது மலையே வந்து பார்த்தா வெள்ளிங்கிரி வந்துருச்சு. இது எவ்வளோ அடி ஆகிட்டு? கிட்டத்தட்ட 5200 அடி 5300 அடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வெள்ளிங்கிரியில் அந்த 5வது மலையில் வரும்போது அப்படியே பொறுமையாக நின்று ஏறினேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இழுத்தாலும் அப்படியே உட்காந்து நம்ம குங்ஃபு மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஸ்ட்ரெச் அவுட்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிவேதா தான் கூப்பிட்டு வந்தோம். ஆமாம், நாங்கள் நிறைய ஐடியா கொடுத்தோம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. வந்தோம், நல்லா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். கிளம்ப தீர்த்தம் கொடுத்தாங்க, வில்வம் கொடுத்தாங்க, துளசி கொடுத்தாங்க. மன நிறைவாக போகிறோம். நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல, இந்த மலை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய மலையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலை சீரியஸ்லி வந்து இது ட்ரக் பண்ணி நீங்கள் ஏறுவோன்றதுலாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல. எல்லாம் வேறு லெவலில் சீரியஸில். ஏன்னா வந்து இது நேற்று நடந்த சம்பவம்லாம் அந்த மாதிரி பயங்கர சோதனை தான். ட்ரெயினை மிஸ் பண்ணி பஸ்ஸை பிடிச்சி வந்து இறங்கி அந்த நேரத்தில் போயிட்டு வந்து ஹோட்டலுக்கு கிடைக்காம போயிட்டு தெருவாக சுற்றி ஒரு ஹோட்டலில் கிடச்சி குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து ஏர்பின் பெண்டெல்லாம் ஏறி வண்டியை விட்டுட்டு காலையில் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடந்து எல்லாம் யாருக்காக? இவருக்காக தான். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரக் எங்கேன்னு தெரியல, ஆண்டவன் என்னை எங்கே கூப்பிட்றான்னு தெரியல. எங்கே கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போவோம். இந்த வாட்டி வந்து பார்த்தா மகேஷ் வந்திருக்கான், வெங்கடேஷ் வரல. வெங்கடேஷ் உண்மையிலேயே வந்து நீங்கள் இல்லைன்றதை நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன்டா. நான் இல்லை, நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம். உனக்காக அந்த வார்த்தை நாங்களே சொல்லிட்டு வர வேண்டிய போச்சு இந்த டைம். உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் வீட்டில் இருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகேவா? பீச் ஹவுஸ்ல ஒரு பீச் ஹவுஸ்ல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஓகேவா? சரி. அந்த ஃபேமிலி வந்து பால்கனில டெய்லி நின்று வெளியே பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ வந்து வெளியே வந்து ஒரு திருடன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, நிறைய விஷயங்கள் திருடிட்டு இருந்தான். அப்போ இந்த பால்கனில இருக்கவங்க டெய்லி அதை பார்ப்பாங்க, ஆனா எதுவுமே சொல்லாம விட்டுருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு திருடனுக்கு டவுட் வந்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் கேட்டான், ஏன் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லலாம்ல, நீங்கள் என்னைய வேவ் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். வேவ் பார்க்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டான். அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்கள். ஹவுஸ் ஓனரா சீக்கிரம் மலையாளம் சொல்லியிருப்பார், பார்ப்போம். சொல்கிறேன். ஏன்னா பீச் ஹவுஸில் இருந்தால் வேவ்ஸ் தானே பார்க்க முடியும். ஓ, வேவ்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து கேட்ட உடனே வந்து பார்த்தீங்களேன், காதில் இருந்து ஒரு காதில் இன்னொரு காதில் கூட விடக்கூடாது. இந்த காதில் வச்சுட்டு இந்த காதில் அனுப்பிச்சு விட்டணும். ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். சரிங்களா? மத்திய உள்ள பார்த்தியா, ஏதோ ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே தான் பெருமாள் கோயில் இருக்குது. இது வந்து நம்ம வந்த வழி. இது வந்து நம்ம போயிட்டு சிவபெருமானை போய் பார்த்த வழி. நம்ம அகத்தியர் போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து நேரான போய் இப்படி எப்படி ஏறி இருப்போம். இங்கேருந்து போனால் கைலாயேஸ்வரை பார்க்கலாம். எப்படியே இறங்கிட்டோம், இன்னும் ஃபுல்லாக இறங்கலை, சிவன் மலையிலேருந்து இறங்கியிருக்கோம். வந்த வழி இது. இது காலையில் போனது. இவங்க ஒரு 5 பேர் இன்னும் வரல, அவங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் இல்லா காட்டுக்குள்ள நான் தான் ராஜா. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, யாருமே இல்லை. இந்த பாருங்க, அவ்வளோதான் முடிச்சுட்டு பெருமாள் கோயிலேருந்து வந்து பார்த்தா கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் பசங்க முன்னாடி போயிட்டு தான் இருக்காங்க. சும்மா சொன்னேன் இறங்குறோம். ஐ திங்க் இன்னும் 2 மணி நேரத்தில் இறங்கும்னு நினைக்கிறேன். சரி, தெரியல. பயங்கர சைலண்ட்டாக இருக்குது இந்த இடமே. கொஞ்சம் கேளுங்க. அங்கே தீர்த்தம் கொடுத்தாங்கம்மா, எல்லாம் தீர்த்தம் குடிச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சு. தனியாக வந்துருக்கணும், அப்புறம் வந்துருக்கணும்.
கொஞ்சம் நடங்க ரோஷினிமா, கொஞ்சம் நட, கொஞ்சம் தூரம் நடைய. அடியில காத்தடிச்சா கைப்பசி மலையடிக்கும், ஆறு கோலம் பூத்தெடுக்கும். உங்க எல்லாருக்கும் இப்போ நான் ஒரு சூப்பர் காட்சி காட்ட போறேன். ஓகே, ரெடியா பார்க்கறதுக்கு? ரெடி. வாங்க போலாம் வாங்க. இங்க பாருங்க மக்களே, என்ன பண்ற? அப்படி இப்படி திரும்பி இரு. Whatever they will, I love my love with a free goodwill. One I love, two she loves, and three she's true to me. They tell me he's poor, they tell me he's young, I tell